மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான அப்ராட் ஜாப் வேகன்சி இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். நம்மளோட சேனல்ல இந்த அப்ராட் ஜாப் வேகன்சி பத்தி பேசி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜாப் வேகன்சி மலேசியா கண்ட்ரிக்கு, அதுவும் ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட்ல போகக்கூடிய ஜாப் வேகன்சி. ஸோ இந்த ஆஃபர் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரு, நம்மளோட ஜூபிட்டர் இன்டர்நேஷனல். அவங்க தான் லாஸ்ட் 2 இயர்ஸா நம்மளோட சேனல் மூலமா நிறைய பேர் ஜூபிட்டர் இன்டர்நேஷனல் மூலமா சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி கண்ட்ரிக்கு நிறைய பேர் வந்து மூவ் ஆயிருக்கீங்க. போனவங்க எல்லாருமே எனக்கு கொடுத்த ஒரு ஃபீட்பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜெனுவனான ஏஜென்சி. ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து போய் ரீச் ஆகுது வரைக்குமே நம்மளை ப்ராப்பராக கைட் பண்ணி நம்மளை அங்கே வந்து ப்ராப்பராக செட்டில் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏஜென்சி அப்படிங்கிற ஃபீட்பேக் வந்து எனக்கு வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த ஜூபிட்டர் இன்டர்நேஷனல் ஏஜென்சிட்ட இருந்து இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய ஜாப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா மலேசியா போகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட்ல நம்மளோட நர்சஸை கூட்டிட்டு போகக்கூடிய ஒன்லி ஒன் ஏஜென்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜூபிட்டர் இன்டர்நேஷனல் ஏஜென்சி தான். ஸோ கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த ஏஜென்சி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம வந்து படிச்சு முடிச்சுட்டு அப்ராட் போகணும் அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ நம்ம லோக்கலா வந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளோட சேலரி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகாது. ஒரு 15,000, 12,000, 16,000 இந்த மாதிரியே தான் நம்மளால வந்து உருண்டுட்டு இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒர்க்கோட ஹெவினஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் அந்த டியூட்டி ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். பட் அப்ராட் போகும்போது நமக்கு வந்து ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஹவர்ஸும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேலரி பார்த்தீங்கன்னா லேக்ஸில் நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம வந்து கஷ்டப்பட்டு படித்து நம்ம இந்த அளவு எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த பே அப்படிங்கிறது நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய நர்சஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா படித்து முடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆனோன்னு அப்ராட் வந்து மூவ் ஆகுறாங்க. படித்து முடிச்சுட்டு அப்ராட் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நம்மளோட தமிழ்நாட்டிலையோ எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. எப்படி போகணும், எங்கே போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா வாங்க நான் கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த ப்ராஜெக்ட் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவோட எண்டில் கீழே தெரிகிற நம்பருக்கு இமீடியட்டாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களை நீங்கள் இன்டர்வியூக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா வெறும் 200 தான் இருக்குது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இன்னையிலேருந்து இப்போலேருந்தே நமக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாங்க இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சன்வே மெடிக்கல் சென்டர் மலேசியன் ஹாஸ்பிட்டலுக்கு 200 நர்சஸ் வந்து இமீடியட்டாக தேவைப்படுறாங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட். உங்களோட காலேஜ் அண்ட் கவுன்சில் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி எதுக்குமே நீங்கள் காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பிஎஸ்சி நர்சிங், ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஐசியூ, சிசியூ, பீடியாட்ரிக் ஐசியூ, என்ஐசியூ, ஓடி பீடியாட்ரிக் வார்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ்லேருந்து 45க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். சேலரி ரேஞ்ச் 1 lakh to 1.4 lakh வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அக்காமடேஷனும் அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூக்கு நீங்கள் இமீடியட்டாக உங்களை என்ன செய்யணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இன்டர்வியூ டேட் வந்து 2nd week of January நமக்கு இருக்குது. பட் கண்டிப்பாக நீங்கள் உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போதுலேருந்தே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு உங்களோட நேமை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டிபார்ச்சர் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆஃபர் லெட்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்து காலேஜ் அண்ட் கவுன்சில் வெரிஃபிகேஷன் இருக்கும். தென் மலேசியா நர்சிங் போர்டு நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் அட்டன் பண்ணி பாஸ் ஆனவங்களுக்கு அடுத்து இமீடியட்டாக மெடிக்கல் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட விசா ப்ராசஸ் முடிச்சுக்கிட்டு நம்ம இமீடியட்டாக டிபார்ச்சர் ஆகணும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மலேசியாவுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஜூபிட்டர் இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இமீடியட்டாக கால் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.